ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நாங்கள் இப்போது பஞ்சபத்திரி கோவிலில் பவிஷ்யபத்திரி கோவிலிருந்து விருத்தபத்திரி கோவிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே 3 பத்திரி கோயில் பார்த்தாச்சு. இப்போ 4ஆவதா விருத்தபத்திரி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். விருத்தபத்திரி கோயில் வந்து ஜோஷிமட் போய் தான் நம்ம விருத்தபத்திரி கோவில் போகணும். ஜோஷிமட்லேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த விருத்தபத்திரி கோயில் அமைந்துள்ளது. நம்ம ரிஷிகேஷ் போகிற அந்த ஃப்ரீவேல தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கோயிலோட போர்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம அதை ரொம்ப கவனமாக கண்டுபிடிச்சு நம்ம போக வேண்டியிருந்தது. இந்த கோவில் வந்து கடல் மட்டத்திலிருந்து 1380 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது. விருத்த என்ற வடமொழி சொல்லுக்கு வயதான அல்லது முதிர்ந்த என்று தமிழில் அர்த்தம். இங்கு எழுந்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் முதிர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். இங்கு ஸ்ரீ நாரதமுனி பகவான் விஷ்ணுவின் அருள் வேண்டி பல கீர்த்தனங்கள் பாடியதாகவும் புராணங்கள் கூறுகின்றது. அதை கேட்டு மகிழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் வயது முதிர்ந்த கோலத்தில் நாரதருக்கு காட்சியளித்து அருள் பாலித்ததாக கூறப்படுகின்றது. இங்கு உள்ள ஸ்ரீமன் நாராயணனின் திருவுருவம் ஸ்ரீ விஸ்வகர்மா என்ற தேவலோகத்தின் சிற்பியினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று இதிகாசங்களில் கூறப்படுகின்றது. கலியுகத்தின் ஆரம்பத்தில் ஸ்ரீமன் நாராயணன் இங்கு தோன்றி தரிசனம் கொடுத்ததாகவும், பிறகு ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் இந்த விருத்தபத்திரி நாராயணனின் திருவுருவ ஓவியத்தை நாரதகுண்ட் என்ற ஏரியில் கண்டுபிடித்ததாக கூறப்படுகின்றது. இங்கு ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் ஸ்ரீமன் நாராயணனை இந்த இடத்தில் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றது. நம்ம இந்த கோவில் அந்த போர்டு பார்த்து வரும்போது சைடில் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் இருக்கும் சின்னதாக. அதில் விருத்தபத்திரின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருக்கும். அந்த ஆர்ச் வழியாக நம்ம இறங்கி நம்ம போக வேண்டியிருந்தது. ரொம்ப பள்ளத்தில் போகிற மாதிரி இருக்கும் பாதை. அது ஒத்தையடி பாதை. கொஞ்சம் கவனமாக நம்ம போக வேண்டியிருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கோயிலை நாங்கள் அடையிறதுக்கு. நடுநடுவில் சின்ன சின்ன படிகளும் இருந்தது. கொஞ்சம் சிரமமான பாதையாக தான் இருந்தது இந்த கோவில் அடையிற வழி. அங்கங்கே சில 1-2 வீடுகள் இருந்தது. பட் கோவில் கிட்ட போனோன்னா அங்கே எதுவுமே கிடையாது. வெறும் கோவில் மட்டும்தான். அந்த கோயிலில் இருக்கிற அந்த அர்ச்சகரோட வீடு மட்டும்தான் இருந்தது. அந்த அர்ச்சகர் வந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவர். அவர் தான் பெருமாளுக்கு தினமும் திருவாராதனை பண்ணிகிட்ருக்காருங்க. ஸோ கோவிலை கண்டுபிடிச்சு பெருமாளை நல்ல திருப்தியாக அவரை ஏகாந்தமான ஒரு சூழ்நிலையில் அவரை சேவிச்சுட்டு 4 பஞ்சபத்திரியில் 4 பத்ரிநாத் கோவிலை சேவித்த ஒரு திருப்தியோடு அடுத்து நாங்கள் ஆதிபத்திரி கோயிலை நோக்கி எங்களோட யாத்ராவை தொடர்கிறோம். ஆதிபத்திரி கோயில் தான் ஃபஸ்ட்டு போகணும்னு இருந்தது எங்களோட பிளானில். பட் லேண்ட்ஸ்லைட்னால அந்த பாதையை மூடிட்டதுனால போலீஸ் எங்களை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் இப்போ கடைசியாக ஆதிபத்திரி கோயில் போகிற மாதிரி பெருமாள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இத்தோடு எங்கள் யாத்ரா அனுபவம் தொடரும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.